தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற குமுளிலிருந்து வாகமன் சுற்றுலாத்தலத்துக்கு போற பேருந்து வழி பயணம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்மளோட இந்த பேருந்து பயணம் குமுளி பேருந்து நிலையத்திலிருந்து காலையில 6:10க்கு ஆரம்பமாகுது. குமுளி பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம வண்டி பெரியார் பகுதிக்கு போக போறோம். குமுளிலிருந்து வண்டி பெரியாருக்கு பயண தூரமா ஒரு 15 கிலோமீட்டர் வருது. குமுளி எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவுல கேரள மாநிலத்துல இடுக்கி மாவட்டத்துல, தமிழகத்தின் தேனி மாவட்டத்துல, கேரள மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. ஏலக்காய், மிளகு போன்றவைகளின் வணிக மையமா திகழ்து. தேக்கடி பெரியார் புலிகள் காப்பதற்கு அருகில் உள்ள ஏலக்காய் மலைகளின் ஒரு நகரமா அமைஞ்சிருக்கு. தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு பயணம் செய்யறவங்களோட முக்கிய பாதையா குமுளி அமைஞ்சிருக்கு. குமுளி பகுதியில அதிகமான ஏலக்காய் சாகுபடி நடக்கிறதால கம்பம் பகுதியில வசிக்கிற மக்கள் அதிகமானோர் இந்த வேலைகளையே பெரும்பாலும் நம்பி வாழ்ந்து வராங்க. ஆனவிலாசம், சக்குப்பள்ளம், அணக்காரா, புட்டட்டி, கொச்சர போன்ற சிற்றூர்களும் குமுளி பகுதியை சுற்றி அமைஞ்சிருக்கு. ஏலக்காய்க்கு அடுத்தபடியா தேயிலை, மிளகு, பலா போன்றவைகளை முக்கிய பொருளாதாரமா விளங்குது. குமுளி பேருந்து நிலையத்திலிருந்து வாகமன் போறதுக்கு கூகுள்ல மொத்தம் 3 வழிகள் காமிக்கும். அதுல நாம இப்ப குட்டிக்கானம் ஏலப்பாறை வழியா வாகமனுக்கு போக போறோம். நாம இடது பக்கத்துல பார்க்கக்கூடிய சாலையில பயணம் பண்ணோம்னா கவி ஃபாரஸ்டுக்கு போகலாம். அங்க தங்கி பொழுத கழிக்கிற விதமா வனத்துறையினரால தங்கும் இடம், ட்ரக்கிங் போன்றவைகளை ஏற்பாடு செய்து தராங்க. கவி ஃபாரஸ்ட்ல நீங்க தங்கி சுத்தி பார்க்கறதுக்கு ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலமா நீங்க அங்க போகலாம். குமுளி பேருந்து நிலையத்திலிருந்து வண்டி பெரியார் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். வண்டி பெரியார் பகுதியிலிருந்து அடுத்து நம்ம பாம்பனார் பகுதிக்கு போக போறோம். வண்டி பெரியார்ல இருந்து பாம்பனாருக்கு பயண தூரமா ஒரு 12 கிலோமீட்டர் வருது. நம்மளோட பேருந்து பயணத்துல நாம இப்ப பாம்பனார் பகுதியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். இங்க அதிகமான மூடுபனி கால சூழ்நிலைகள் நிலவிட்டு இருக்கு. அழகான இந்த பேருந்து பயணத்தை இந்த மூடுபனி இன்னும் இனிமையாக மாற்றுதுன்னே சொல்லலாம். தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல அழகான சில்வர் ஓக் மரங்கள், மூடுபனி, காலை நேர சூரிய உதயம், பேருந்து பயணத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. நம்மளோட குமுளி முதல் வாகமன் வரையிலான பேருந்து பயணம் பிப்ரவரி மாதங்கள்ல அமைஞ்சிருக்கு. நீங்க பசுமையான கால சூழ்நிலைகளான ஜூன் முதல் ஜனவரி மாதங்கள்ல வந்தீங்கன்னா அதிகமான சாலையோர அருவிகள், எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையான காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். சாலை ஓரங்கள்ல நம்மளால ஏலக்காய் செடிகள் மற்றும் தேயிலை தோட்டங்களை பார்த்து ரசிக்க முடியுது. கோடை காலங்கள்ல சில மரங்கள் பூக்கக்கூடிய வண்ண மலர்களை பார்த்து ரசிக்க முடியுது. அழகான காலை பொழுதுல நம்மளுடைய இந்த இனிமையான பேருந்து பயணத்துல நாம வண்டி பெரியார் பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப பாம்பனார் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். இங்க அதிகமான கடைகள், வீடுகள் இருக்கிற கட்டிடங்களை பார்க்க முடியுது.
பாம்பனார் பகுதியிலிருந்து அடுத்து நம்ம பீர்மேடு பகுதிக்கு போக போறோம். பாம்பனார்ல இருந்து பீர்மேடுக்கு பயண தூரமா ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. நாம இடது பக்கத்துல பார்க்கக்கூடிய நீளமான இலைகளை கொண்ட இந்த செடிகள் தான் ஏலக்காய் செடி. இதோட அடிப்பகுதியிலிருந்து தான் ஏலக்காய் விளையுது. பாம்பனார் பகுதியிலிருந்து பீர்மேடுக்கு வந்தாச்சு. இங்க இருந்து அடுத்து நம்ம குட்டிக்கானம் பகுதிக்கு போக போறோம். பீர்மேட்ல இருந்து குட்டிக்கானம் பகுதிக்கு பயண தூரமா ஒரு 8 கிலோமீட்டர் வருது. காலை பொழுது சூரிய உதயத்தோட கதிர்கள் மரத்து மேல பட்டு எதிர்க்குள்ள காட்சிகளை நம்மளால இங்க பார்க்க முடியுது. பார்க்க பச்சை பசுமையா ரொம்ப அழகா இருக்கு. குட்டிக்கானம் பகுதியை நோக்கி நம்மளுடைய பேருந்து பயணம் போய்கிட்டு இருக்கு. போற வழியில இடது பக்கத்துல பைன் மரங்கள் இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை பார்க்க முடியுது. பீர்மேட்ல இருந்து 8 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப குட்டிக்கானம் பகுதிக்கு வந்தாச்சு. இங்க 3 சாலைகள் பிரியிற இடத்தை பார்க்க முடியுது. இடது பக்கத்துல போனோம்னா கோட்டயம் சபரிமலைக்கு போற வழி, வலது பக்கம் குமிழி நாம வந்த வழி. நாம இப்ப நேர் சாலையில ஏலப்பாறை வாகமன் போற வழியில போக போறோம். நாம பயணிக்கக்கூடிய இந்த சாலையில போனோம்னா தேவிக்குளம், இடுக்கி, கட்டமனா, வாகமன் போலாம். குட்டிக்கானம்ல இருந்து அடுத்து நம்ம பள்ளிக்குன்னு பகுதிக்கு போக போறோம். பள்ளிக்குன்னுக்கு பயண தூரமா ஒரு 3.6 கிலோமீட்டர் வருது. பள்ளிக்குன்னு பகுதியை நோக்கி நம்மளுடைய பேருந்து பயணம் போய்கிட்டு இருக்கு. இங்க அதிகமான தேயிலை தோட்டங்கள், உயரமான மலைகளை பார்க்க முடியுது. குட்டிக்கானம்ல இருந்து 3.6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப பள்ளிக்குன்னு பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். பள்ளிக்குன்னு பகுதியிலிருந்து அடுத்து நம்ம ஏலப்பாறை பகுதியை நோக்கி போக போறோம். பள்ளிக்குன்னுல இருந்து ஏலப்பாறைக்கு பயண தூரமா ஒரு 7 கிலோமீட்டர் வருது. ஏலப்பாறை இடுக்கி மாவட்டத்தில் பீர்மேடு தாலுக்காவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3300 அடிக்கு மேல அமைஞ்சிருக்கு. ஏலப்பாறை பெரும்பாலும் தேயிலை தோட்டங்களை கொண்ட ஒரு தோட்ட நகரமா அமைஞ்சிருக்கு. இந்த மலைப்பகுதி ஏலப்பாறை தேயிலை தோட்டத்திற்கும் அதோட பிராண்டான மாஸ்கோவிற்கும் பெயர் பெற்றது. ஏலப்பாறை டைஃபோ டீ லிமிடெட், MMJ பிளான்டேஷன், ஹெய்லியூரியா எஸ்டேட் லிமிடெட் போன்ற தேயிலை தோட்டங்களால சூழ்ந்திருக்கு. ஏலப்பாறை பகுதி குட்டிக்கானம், வாகமனுக்கு இடைப்பட்ட மலை குன்றுகள்ல அமைஞ்சிருக்கு. 7 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப ஏலப்பாறைக்கு வந்தாச்சு. குமுளிலிருந்து வாகமனுக்கு நேரடியா பேருந்து வசதி இல்லாத சமயங்கள்ல ஏலப்பாறைக்கு வந்தோம்னா இங்கிருந்து வாகமனுக்கு பஸ் வசதி இருக்கு. தமிழ்நாடு தேனி பேருந்து நிலையத்திலிருந்து குமுளி வழியா ஏலப்பாறைக்கு நேரடி பேருந்து வசதிகள் இருக்கு. அதோட டைமிங் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏலப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து வாகமனுக்கு கூகுள்ல 4 வழிகள் உங்களுக்கு காமிக்கும். அதுல நாம இப்ப பேருந்துல கடவுப்பாறை, பசுப்பாறை ரோடு வழியா வாகமனுக்கு போக போறோம். ஏலப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து வாகமனுக்கு பயண தூரமா ஒரு 16 கிலோமீட்டர் வருது. ஏலப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து கட்டப்பனா போற சாலையில ஒரு 100 மீட்டர் கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க இடது பக்கம் வளைவு ஒன்று வரத பார்க்க முடியும். அதுல இடது பக்கம் திரும்பி வாகமனுக்கு போக போறோம். நம்மளுடைய குமுளி முதல் வாகமன் வரலான பேருந்து பயணத்துல நாம இப்ப ஏலப்பாறையிலிருந்து கடவுப்பாறை ரோடு வழியா வாகமனுக்கு போய்கிட்டு இருக்கோம்.
வாகமன் மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3600 அடிக்கு மேல இடுக்கி மற்றும் கோட்டயம் மாவட்டங்களின் எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. வாகமன் மலைப்பகுதியை ஆசியாவின் ஸ்காட்லாந்துன்னு குறிப்பிடுறாங்க. கொச்சியிலிருந்து 102 கிலோமீட்டர், கோட்டயத்திலிருந்து 40 கிலோமீட்டர், குமுளிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல வாகமன் மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு. வாகமன்ல சமீபத்தில் அமைச்சிருக்க கண்ணாடி பாலம் தான் இந்தியாவின் மிக நீளமான கான்டிலீவர் கண்ணாடி பாலம் அப்படின்ற பெயரை பெற்றிருக்கு. நேஷனல் ஜியோகிராபிக் டிராவலர் பக்கத்துல இந்தியாவில் பார்க்கக்கூடிய மிகவும் கவர்ச்சிகரமான 50 இடங்கள்ல வாகமனுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கியிருக்காங்க. வாகமனோட முதன்மை பொருளாதாரம் சொல்லி பார்த்தோம்னா சுற்றுலா வர மக்களையே முழுக்க நம்பி இருக்கு. பாராகிளைடிங் சொல்லக்கூடிய கேம் இந்த வாகமன்ல அமைச்சிருக்காங்க. பாராகிளைடிங் அட்வென்ச்சர் கேம் பெங்களூர்ல நந்தி ஹில்ஸ்லயும், தமிழகத்துல ஏலகிரி மலையிலையும், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேரளாவில் இந்த வாகமன்ல அமைச்சிருக்காங்க. வாகமன்ல தங்கி சுற்றி பார்க்க அதிகமான இடங்கள்ல தங்கும் விடுதிகள் கட்டியிருக்காங்க. வாகமன் சுற்றுலா தலத்துல தங்கி நாம சுற்றி பார்க்கறதுக்கு அதிகமான இடங்கள் அமைஞ்சிருக்கு. பைன் ஃபாரஸ்ட், கண்ணாடி பாலம், தங்கல் பாரா, அட்வென்ச்சர் பார்க், முருகன் மலை, குரிசு மலா, வாகமன் ஏரி, சூசைட் பாயிண்ட், பல அருவிகள், ஜீப் சவாரி, மலையேற்ற பாதைகள், பருந்து பாரா, மொட்டக்குன்னு, சுரங்கப்பாதை, குடப்பனி மூடு, வாகமன் ஹைட்ஸ், இடுக்கி டேம் வியூ பாயிண்ட், பாஞ்சாலிமெட்டு போன்ற இடங்கள் சுற்றி பார்க்க இங்கே அமைஞ்சிருக்கு. வாகமன் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற உளிப்பூனி வனவிலங்கு சரணாலயத்தில் புலிகள், யானைகள், சிறுத்தைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவை மரங்களை கண்டுகளிக்கலாம். நம்மளுடைய குமுளி முதல் வாகமன் வரலான பேருந்து பயணத்துல நாம இப்ப பசுப்பாறை சின்ன ரோடு வழியா வாகமன் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏலப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இப்ப வாகமன் மலை உச்சி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நம்மளால அதிகமான தங்கும் விடுதிகளையும் மலை குன்றுகளையும் பார்க்க முடியுது. ஊட்டி, கொடைக்கானல், மூணார், வயநாடு லிஸ்ட்ல இந்த வாகமன் சிறந்த சுற்றுலா தலமா இடம் பிடிச்சிருக்கு. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஆல்ரெடி ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, மூணாருக்கு போயிருந்தீங்கன்னா அடுத்ததா இந்த வாகமனுக்கு பிளான் பண்ணி சுத்தி பாருங்க. காலையில் குமுளி பேருந்து நிலையத்தில் 6:10க்கு ஆரம்பித்த நம்மளுடைய பேருந்து பயணம் இப்போ முடிகிற தருவாயில் போய்கிட்டு இருக்கு.
குமுளி பேருந்து நிலையத்துல 6:10க்கு கிளம்புன நம்மளுடைய பேருந்து பயணம் 60 கிலோமீட்டர் கடந்து சுமார் 2 மணி நேரம் பேருந்து பயணத்துக்கு அப்புறம் குமுளியிலிருந்து ஏலப்பாறை வழியா வாகமன் சுற்றுலா தலத்துக்கு வந்தாச்சு. குமுளி பேருந்து நிலையத்திலிருந்து வாகமனுக்கு பேருந்து கட்டணமா ஒரு நபருக்கு 94 ரூபாய் வசூலிக்கிறாங்க. குமுளி பேருந்து நிலையத்திலிருந்து வாகமனுக்கு குறிப்பிட்ட நேரத்துல தான் நேரடி பேருந்துகள் இருக்கு. நேரடி பேருந்துகள் இல்லாத டைம்ல நீங்க குமுளியிலிருந்து ஏலப்பாறைக்கு வந்தீங்கன்னா ஏலப்பாறையிலிருந்து அடுத்து நீங்க வாகமனுக்கு ஈஸியா வந்துடலாம். கேரளாவில் அமைஞ்சிருக்கிற குமுளி முதல் வாகமன் வரலான பேருந்து பயணம் உங்களுக்கு இனிமையானதா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இதோட நம்மளுடைய குமுளி முதல் வாகமன் வரலான பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.